பேச்சு கொடுத்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பொண்ணு, ஏய் ஸ்வீட்டு சூப்பராக இருக்குடி, நீ சரியான கூமுட்டை, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன், உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது, எவ்வளோ அழகாக ஸ்வீட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. இந்த சாப்பிடு அப்படின்னு ஸ்வீட் தராங்க, சாப்பிட்றாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொண்ணி 2 பேருமே. அப்போ சொல்கிறாங்க, உனக்கு இந்த ஸ்வீட்டு தேவையில்லைனா கூட பாட்டியோட ஸ்வீட்டு உன்னோட வயிற்றில் வளர குழந்தைக்கு தேவைப்படுது, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா, என்ன நடந்துச்சு தெரியுமா, என்னால் அந்த தீர்த்தத்தை கொடுக்கவே முடியல, முத்தழகோட குழந்தை எஸ்கேப் ஆகிடுச்சுமா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வாழுற வாழ்க்கையை அவள் வாழ்ந்திருக்கா, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, உன்னோட வாழ்க்கை என்றைக்குமே உன் கையை விட்டு போகக்கூடாது. அம்மா, எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கணும், கண்டிப்பாக முத்தழகிட்ட வாங்கணும், முத்தழகு மாசமாக இருக்கிறது பூமிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அவ்வளோ அன்னோன்யமாக இருக்காங்க, கண்டிப்பாக உங்களை பிரிச்சிடணும், சைன் வாங்கிடணுமா, நீ வந்து பேப்பரை ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நான் கொண்டு வரேன், எப்போ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தொட்டிலில் போடுறாங்க குழந்தைய, அப்போ நீ வாமா, கண்டிப்பாக அமுதன் குழந்தைய தொட்டியில் போட்டால் முத்தழகை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, நீ வா, அப்போ நம்ம சைன் வாங்கிடலாம், எப்படியாவது அத்தைக்கிட்ட பேசி ஒரு கேமை ப்ளே பண்ணி கண்டிப்பாக சைன் வாங்கலாமா, இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணுறாங்க. பொன்னி முத்தழகு 2 பேருமே ரூம்குள்ளே வராங்கப்போ அவங்க சித்தி சொல்கிறாங்க, போயிட்டு தமிழ் வாழை இலை அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. வாழை இலையா, எதுக்கு, குழந்தை விஷயம், என்ன குழந்தை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா, உங்களுக்கு தானே நீ முதல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. குழந்தை விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு கேட்குறாங்க முத்தழகு. பொண்ணையும் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆமாம், அமுதோட குழந்தைய தூளியில் போகிறது உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சித்தி சொல்கிறாங்க. அது அப்படியா அப்படின்னு முத்தழகு கேட்குறாங்க. அப்போ நீ வேறு எதை நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தான் குழந்தைலாம் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனோட சேர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அமைதியாக இரு தமிழ், தயவு செய்து எதுவுமே பேசாத அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வரணும், கண்டிப்பாக வந்துட்டு குழந்தையோட தூளியில் போகிறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அமுதன் சொல்கிறாரு. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, ஸ்வேதா வந்திருப்பா, அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால தான் வரல, நீங்கள் குழந்தை கருவில் உருவானதுலேருந்து இன்றைக்கி பிறக்கிற வரைக்கும் நீங்கள் தான் கூட இருந்தீங்க, அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு அமுதன் சொல்கிறாங்க. அதுக்கு முத்தழகு சொல்கிறாங்க, என்னோட குடும்பமே அதுதான், எப்போவுமே நான் தான் இங்கே இருக்கேன், ஆனால் என்னோட குடும்பம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதனை சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இது நம்ம வீடு தானே, எப்போனாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. முத்தழகோட சித்தி பயங்கரமாக முத்தழகை திட்டுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, அவர் வந்து உன்னை கூப்பிட்டு அப்படியே வரமாட்டேன்ற, உனக்கு ரொம்ப தான் ஆனால் திமுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே முத்தழகு சொல்கிறாங்க, என்ன சித்தி ஆரம்பிச்சிட்டியா எப்போ போல் திட்டுறதுக்கு, சரி வா பொன்னி வயலில் நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, ஒரு வாய் சாப்பிட விட மாட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்னு பொன்னி முத்தழகோட சித்தியை பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போயிட்டு வயலுக்கு போயிட்டு, என்ன இது சாணியெல்லாம் கொட்டி இருக்குது, அவங்க இல்லையே ஊரில், ஏன் இங்கே கொட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அடக்கடவுளே, அங்கே பாரு கொடுமையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. பார்த்தா பூமி சாணியெல்லாம் ஒரு கூடையில் அள்ளி கொண்டு வந்து கொட்டுறாரு. போயிட்டு கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை முத்தழகு, நீங்கள் உடம்பு முடியல, வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது, அதனால தான் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது முத்தழகு. பாவம் பெரிய எடுத்து புள்ள, உனக்காக இறங்கி வந்து எவ்வளோ வேலை செய்யுது, உனக்கு மனசே மாறாதா, அவர் கூட போய் வாழணும்னு உனக்கு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. நீ அமைதியாக இரு பொன்னி அப்படின்னு கோவப்படுறாங்க. பூமி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலை செய்கிறீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீ கஷ்டப்படுற, அதனால தான் நான் வந்து செய்கிறேன், எப்போவுமே நீ என் மனசில் நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே, தயவு செய்து நீங்கள் எதுவுமே எனக்காக பண்ண வேண்டாம், இங்கேருந்து போயிடுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பயங்கர கோவமாக திட்டுறாங்க முத்தழகு. அங்கேருந்து பூமி போகிறாரு.